ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோங்க. அதாவது ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்கும் மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்ல என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் வீட்டில் இருந்தபடியே பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான தகவலாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கான இஷ்ட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார். ஸோ உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, அவங்களுடைய குணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களோடு பழகுவதற்கு ரொம்பவே இனிமையானவங்களாக இருப்பாங்க. அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழ விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. பெரிய மாற்றங்களை விரும்ப வரவேற்க மாட்டாங்க. இவங்களுடைய கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டாங்க. வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதைக்கு அப்போது எதிர்நீச்சல் அடித்து சமாளிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடு அப்படிங்கிறனால இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். மற்ற கிரக அமைப்புகளும் சிறப்பாக அமைந்திருப்பதால் கலை உலகில் கொடி கட்டி பறப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களிடம் சுமூகமாக பேசினால் ஓரளவு ரகசியத்தை மனதை விட்டு சொல்ல மாட்டாங்க. ரிஷபராசி நேயர்கள் சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. தனக்கு இவங்க உதவி செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. பாரபட்சம் இல்லாமல் அவங்களால இயன்ற உதவிகளை தானாகவே போய் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சண்டையை கண்டா அந்த இடத்திலேயே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு கோபம் வந்தால் அடக்கி கொள்ள முடியாமல் சின்ன பின்னமாக ஆக்கி விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் அக்கறை காட்டுவாங்க. திருமணம் ஆனதும் தம்பதிகள் ஒற்றுமையோடு அன்போடு பழகி மன வாழ்வில் நன்றாக அனுபவிப்பாங்க. இந்த ராசிக்காரங்க நிறைய விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கவே மாட்டாங்க. எதாக இருந்தாலும் ஓப்பன் டாக்காக வெளிப்படையாக பேசிடுவாங்க. அந்த வெளிப்படையாக பேசுகிற கருத்துக்கள் கூட மற்றவங்களுடைய மனசை புண்படுத்தாத அளவுக்கு அந்த தன்மையில் பேசக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வராது. ஆனால் வந்தால் யாரையுமே சும்மாவே விட மாட்டாங்க. இப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன விதமான இந்த நற்பலன்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் ரிஷபராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அல்லது கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசியில் மற்றும் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருக சீரிஷம் 1, 2 பாதங்கள் என 3 நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 5/2/2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்த புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 11/2/2025 அன்று ராசியில் இருந்து குரு வக்ர நிவர்த்தி அடைந்திருக்காரு. மேலும் 12/2/2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 21/2/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. மேலும் 26/2/2025 அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் இந்த நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன சொல்ல காப்பாற்ற ரொம்பவே பாடுபடுவீங்க.
மேலும் லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்கும் வேளையில் ராகு இணைந்திருக்க மிக நல்ல யோகமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும். சுக்கிரனுடைய சஞ்சரத்தால் பண வசதி அப்படிங்கிறது அதிகரிக்கும். தெய்வ சிந்தனையும் அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்து வந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும். சுப காரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். இடமாற்றங்கள் உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவுகளும் வரப்போகுது. மேலும் தொழில் ஸ்தானாதிபதி சனி ஆட்சியாக இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு அவர் என்ன விதமான மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் சுப செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த லாபம் குறையலாம். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டிய நிலை வரும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை வரும். மேலிடத்தோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். எதிர்பார்த்த பணி இடமாற்றங்கள் கிடைக்கும். குடும்பாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு என்ன விதமான பலன்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகள் தீரும். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. பெண்களுக்கு மனதிலிருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் எதிர்பார்த்த பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெறும். கடன் பிரச்சனை தீரும். வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க போகுது. பண வரவு அப்படிங்கிறது மன திருப்தி கொடுக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. மேலும் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நட்பும் கிடைக்கும். எதுலேயுமே முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். மேலும் வாகனங்களை பயன்படுத்தும் போது மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். மேலும் மனதில் உற்சாகம் ஏற்படும். எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கார்த்திகை 2, 3, 4 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிலுமே சாதகமான போக்கு காணப்படும். துணிச்சலாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. அந்த முடிவுகள் கூட உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான முடிவாக தான் இருக்கக்கூடும். மேலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. காரிய தடை மற்றும் தாமதங்கள் ஏற்பட போகுது. மேலும் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் சிறு தடங்கல்கள் சந்திக்க நேரிடும். எதிர்பார்த்த பணம் வருவது தாமதப்படும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும். மேலும் மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் புதிய வேலைக்கு முயற்சி மேற்கொள்வாங்க. குடும்பத்தில் இருப்பவர்களின் நலனை கருதி கொண்டு செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடும். மேலும் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அம்மனை வழிபட்டு வர பண கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். இல்லத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஷபராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி மகாலட்சுமி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 23, 24. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 15, 16, 17 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்த பிப்ரவரி 27ஆம் தேதி என்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, முக்கியமாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.